ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஓ தெரியுது சார். ஓகே, ஓகே. இது 302க்குரிய ஒரு பகுதி. 302ல உங்களுக்கு இப்படி ஒரு சிலபஸ் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்வதேச அமைப்புகளும், பிராந்திய அமைப்புகளும். சர்வதேச அமைப்புகளும், பிராந்திய அமைப்புகளும். அப்போ அதுல சர்வதேச அமைப்புகள்ல இருந்து ஒரு வினாவும், பிராந்திய அமைப்புகள்ல இருந்து ஒரு வினாவும் வரும். அப்ப அந்த பிராந்திய அமைப்புகள்ல தான் நாம நேட்டோ, வார்சோ, சார்க் அமைப்பு, ஏசியான் இப்படி பல அமைப்புகள் பார்க்க இருக்குது பிராந்திய அமைப்புகள்ல. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக நாம இன்றைக்கு பார்க்கிற விடயம்தான் அணிசேரா பகுதி. மைக் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. யாரோ மைக்க போட்டு கொண்டிருக்கிறீங்க, பேச்சு வாங்க போறீங்க. இன்னைக்கு நாம பேரை சொல்லி பேசுவேன், தெரியும் தானே? அப்ப இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி அணிசேரா இயக்கம். அப்போ மாணவர்கள் கவனிக்க வேண்டும். ஒரு பிராந்திய அமைப்பு தொடர்பாக நாம் படிக்கின்ற பொழுது அந்த பிராந்திய அமைப்பு அல்லது சர்வதேச அமைப்பை சில தலைப்புகளின் அடிப்படையில் நாம பகுத்து நோக்க வேண்டி வரும். ஒன்று நாம பார்க்கிறோம். பிராந்திய அமைப்பை படிக்கின்ற பொழுது முதலாவது அந்த பிராந்திய அமைப்பு தொடர்பான அறிமுகம். பிராந்திய அமைப்பு மாத்திரமல்ல, எந்த ஒரு அமைப்பையும் நாம பார்க்கின்ற பொழுது சில தலைப்புகளின் அடிப்படையில் நாம அதனை ஆராய வேண்டும். ஒன்று நாம பார்க்கிறோம் அந்த அமைப்பு தொடர்பான முதலாவது அறிமுகம். 2, அந்த அமைப்பு எப்படி எங்கு ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவது, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. படிக்கிறார்கள் இதை நோட் பண்ணிக்கொள்ளணும். 2, அந்த அமைப்பு எப்படி எங்கு ஏற்படுத்தப்பட்டது. 3, அந்த அமைப்பில் அங்கத்துவம் பெறுகின்ற முக்கியமான நாடுகள். நாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது ஆரம்ப நாடுகள், தற்போதைய நாடுகள் என்று பகுத்து நோக்குவது நல்லது. அப்ப முதலாவது அமைப்பு தொடர்பான அறிமுகம், 2வது அந்த அமைப்பு எங்கு எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது, 3 அந்த அமைப்பு தொடர்பான ஆரம்ப நாடுகள், தற்போது அங்கம் வகிக்கின்ற நாடுகள். அடுத்தது அந்த அமைப்பினது நோக்கங்கள். அடுத்தது அந்த நோக்கங்கள். யாரும் மைக் ஆன் பண்ணி குழப்பறீங்களா? யார் அது? தியாகராஜா வைஷ்ணவி. என்ன பழக்கம் இது? சரி. அப்போ அடுத்து இப்ப என்ன உங்களுக்காக அந்த அமைப்பு தொடர்பான எங்க விட்டு நாம அந்த அமைப்பினது நோக்கங்கள். அடுத்தது அந்த நோக்கங்கள் வெற்றி அளித்த சந்தர்ப்பங்கள். அடுத்தது அந்த நோக்கங்கள் தோல்வியில் முடிவடைந்த சந்தர்ப்பங்கள். இறுதி பகுப்பாய்வு. இப்படி நாம ஒரு அமைப்பு தொடர்பாக பார்க்க வேண்டும். அப்ப பாருங்கமான அமைப்பு தொடர்பாக நாம் எப்படி படிக்கணும்? ஒரு அமைப்பு தொடர்பாக ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைப்பை பல தலைப்புகளின் கீழாக நாம படிக்கணும். 1, அமைப்பு தொடர்பான அறிவு. 2, அந்த அமைப்பு எப்பொழுது எங்கு ஏற்படுத்தப்பட்டது. 3, அந்த அமைப்பில் ஆரம்பத்தில் அங்கத்துவம் வகித்த நாடுகள், தற்போது அந்த அமைப்பில் அங்கத்துவம் பெறுகின்ற நாடுகள், அந்த அமைப்பினது நோக்கங்கள். அந்த நோக்கங்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டன, அந்த நோக்கங்கள் தோல்வியடைந்த சந்தர்ப்பங்கள். கீர்த்தனா, கீர்த்தனா, உன மைக் ஓன் பண்ணி என்ன கீர்த்தனா செய்றீங்க? கீர்த்தனா மைக் ஓன் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு பேரு சொல்லி சொல்ல இயலாதே. திரும்ப ஒருத்தர் ஓன் பண்ணி இருக்கிறீங்க. அதுவும் வாகனத்துல போய் கொண்டு மைக் ஓன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்படி வாகனத்துல அப்படி போற ஆக்கள் தயவு செய்து கிளாஸ்ல இருந்து கட் ஆகுங்க. நான் ரெக்கார்டிங் போடுறேன், படிங்க. சொல்லியும் ஓப் பண்ணல, திரும்ப நான் தான் ஓப் பண்ண. நீங்க இனி யாரும் மைக் ஓன் பண்ணீங்கன்னு சொன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். எனக்கு இப்படி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கலாது. ஒரு கிளாஸ்னு சொன்னால் ஒழுங்கு இருக்கணும். ஓகே. அப்போ இப்ப திரும்ப நான் அதே விடயத்தை திரும்ப சொல்ல வேண்டி வருது. ஒரு சிலர் செய்யற வயலுனால. வாகனத்துல போறாக்கள், ரோட்ல நிக்கிறாக்கள், தயவு செய்து கிளாஸ்ல ஜாயின் ஆகாதீங்க. நான் ரெக்கார்டிங் போட்டு விடுறேன், கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ மாணவர்கள், இப்ப திரும்ப ஒரு முறை சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன், பாருங்க பாப்போம். அமைப்பு தொடர்பான அறிமுகம் பார்க்கணும். அந்த அமைப்பு எப்பொழுது எங்கு ஏற்படுத்தப்பட்டது,
அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட பொழுது ஆரம்பத்தில் இருந்த நாடுகள், அந்த அமைப்பில் தற்காலத்தில் இருக்கின்ற நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்கின்றன, அந்த அமைப்பினது நோக்கங்கள், அந்த நோக்கங்கள் வெற்றி அளித்த சந்தர்ப்பங்கள், அந்த நோக்கங்கள் தோல்வியடைந்த சந்தர்ப்பங்கள், அவ்வாறு தோல்விக்குரிய காரணங்கள், இறுதியாக அது சம்பந்தமான சின்னதொரு பகுப்பாய்வு. அப்போ எந்த அமைப்பை எடுத்து பார்த்தாலும் இத்தகைய தலைப்புகளின் அடிப்படையில் நாம் அந்த அமைப்பு தொடர்பாக படிக்க வேண்டும். அந்த அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கு இத்தகைய தலைப்புகளின் கீழ் நாம அந்த விடயத்தை ஆராய வேண்டும். சரி, அந்த வகையில இன்றைக்கு நாம பார்க்க போற பகுதி அணிசேரா இயக்கம். அணிசேரா இயக்கம். இப்ப இதுல மாணவர்கள் உங்களுக்கு தெரியும், பேர்லயே ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது. அணி சேராத இயக்கம். அணி சேராத இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஆரம்பத்தில் சுருக்கமா சொல்லி முடித்திடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நோட்ஸோட ஒண்டித்து பார்ப்போம். அணி சேராத இயக்கம் என்று சொல்லுவது இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு 1945ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு உலகில் 2 நாடுகளுக்கு பின்னர் உலகில் காணப்படுகின்ற நாடுகள் அணிவகுக்க ஆரம்பித்தன. 2 நாடுகளுக்கு பின்னால உலகில் காணப்படுகின்ற நாடுகள் அணிவகுக்க ஆரம்பித்தன. அதுல ஒன்று அமெரிக்கா தலைமையிலான ஒரு அணியும், மற்ற அணி ரஷ்யா தலைமையிலான ஒரு அணியும். இந்த அமெரிக்கா தலைமையிலான அணி, ரஷ்ய தலைமையிலான அணி, இந்த 2 அணிகளையும் சாராத, இந்த 2 அணிகளையும் சேராத வேறொரு அணி தோற்றம் பெற ஆரம்பித்தது. அந்த அணியைத்தான் நாம சொல்லுவோம் அணிசேரா இயக்கம். ரஷ்யா சார்பாகவும் அல்லாமல், அமெரிக்கா சார்பாகவும் அல்லாமல், நடுவழி போக்குடைய, நடுவழி கொள்கையை பின்பற்றிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை தான் நாம சொல்றோம் அணிசேரா இயக்கம் என்று நாம அடையாளப்படுத்துகின்றோம். ஓகே மாணவர்கள், இனி நாம பார்ப்போம் இந்த அணிசேரா இயக்கம் தொடர்பாக பார்ப்போம். 2ஆம் உலக யுத்தத்தின் பின் உலகம் அரசியல் ரீதியாக 2 வல்லரசுகள் சார்பான நாடுகளாக பிரிந்து கொண்டன. முழு உலகமுமே 2 வல்லரசுகளுக்கு பின்னால பிரிய ஆரம்பித்தன. அமெரிக்க தலைமையில் முதலாளித்துவ நாடுகள் ஒரு பகுதியாகவும், சோவியத் ரஷ்ய தலைமையில் பொதுவுடைமை நாடுகள் ஒரு பகுதியாகவும் பிரிந்து கொண்டன. இவ்வாறு உலக நாடுகள் 2 அணிகளாக பிரிந்தன 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னர். இவ்விரண்டு வகைக்கும் சாராத, இந்த 2 வகைக்கும் சேராத நாடுகள் பல ஒன்று சேர்ந்து தமக்குள் மற்றுமொரு சர்வதேச அமைப்பினை ஏற்படுத்தி கொண்டன. இது 1961ஆம் ஆண்டு ஆரம்பித்தன. இது அணிசேரா இயக்கம் என அழைக்கப்பட்டது. இவ்வியக்கத்துக்கான அத்திவாரம் 1950ஆம் ஆண்டு பாண்டு மகாநாட்டில் எடுக்கப்பட்டது. அப்ப நாம் என்ன சொல்றோம்? பாண்டு மகாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் சேராது நடுவழி போக்கூடிய ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய 1961ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த அணிசேரா இயக்கம். அணிசேரா இயக்கம். இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பின் ஐக்கிய அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா ஆகிய 2 வல்லரசுகளும் முறையே ஐக்கிய அமெரிக்க தலைமையிலான நேட்டோ என்ற ஒரு அமைப்பும், இது 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதே போன்று ரஷ்யா தலைமையில் வார்சோ என்ற அமைப்பு, இது 1955ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்ப அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்பு, ரஷ்யா தலைமையிலான வார்சோ அமைப்பு, இது 49, இது 55 உருவாக்கப்பட்டது. இவ்விரு பெரும் முகாம்களாக்கி ஒரு பனிப்போர் நடந்த காலத்தில் இவ்விரு அணிகளிலும் சேராமல் தனித்து இயங்க முன்வந்த 3ஆம் மண்டல நாடுகளின் மிகப்பெரிய கூட்டமைப்பே அணிசேரா இயக்கம் ஆகும். இப்போ நாம சொல்றோம் உலக நாடுகளை பிரதானமாக 2 வகையாகத்தான் வகைப்படுத்துறோம். 1ஆம் மண்டல நாடுகள், 2ஆம் மண்டல நாடுகள். சரி, 1ஆம் மண்டல நாடுகள், 3ஆம் மண்டல நாடுகள். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னது 1ஆம் மண்டல நாடுகள் இருக்கின்றன, 3ஆம் மண்டல நாடுகள் இருக்கின்றன, அப்படி என்று சொன்னால் 2ஆம் மண்டல நாடுகள் எது? 2ஆம் மண்டல நாடுகள் என்று உலகில் ஒன்று இல்லை. இப்போ நீங்க இந்த சின்ன காலத்துல ஸ்கூல் போனாக்களுக்கு தெரியும், எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கான அந்த ரிப்போர்ட் ஷீட் கொடுத்திருப்பாங்க. ரிப்போர்ட் ஷீட் கொடுக்கிற நேரத்துல முதலாம் ஆள் ஒரு ஆள் எடுத்திருப்பாங்க, இரண்டாம் ஆள் 2 பேர் எடுத்தால், அல்லது முதலாம் ஆள் 2 பேர் எடுத்தால் இரண்டாம் ஆள் போட மாட்டாங்க. இரண்டாம் நிலை அங்கு போட மாட்டார்கள். அப்ப முதலாம் ஆள்ல 2 பேர் எடுத்தால், முதலாம் நிலையில 2 மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் இரண்டாம் நிலை போடப்பட மாட்டாது, மூன்றாம் நிலை தான் அங்க போடப்படும். அப்ப இது பாடசாலையில ரிப்போர்ட் ஷீட் கையில வாங்கின ஆட்களுக்கு இது தெரியும். அதே போன்று இங்க என்னன்னு சொன்னால், முதலாம் மண்டல நாடுகள், அடுத்தது மூன்றாம் மண்டல நாடுகள். என்ன அப்ப நடந்திருக்குது? முதலாம் மண்டல நாடுகள் 2 தொகுதிகளாக இருக்கின்றது. அப்ப இவர்களை சொல்லுகின்றார்கள், இந்த முதலாளித்துவ நாடுகளும் கம்யூனிச நாடுகளும், ரஷ்யா தலைமையிலான நாடுகளும் அமெரிக்கா தலைமையிலான நாடுகளும் யாருக்கும் இரண்டாம் பட்சமாவதில்லை, செகண்ட் ஆகிறது இல்லைன்னு சொல்லுவார்கள். இவர்கள் செகண்டாக தயாராக இல்லை. யாரு? நேட்டோ முதலாவது, வார்சோ 2, அப்படி இவர்கள் தங்களுக்குள் 1-2 இடங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீ பெஸ்டாக இருந்தால் நானும் பெஸ்ட், நீ முதலாம் நிலையாக இருந்தால் நானும் முதலாம் நிலை என்ற ரீதியில் இந்த 2 அமைப்புகளும் தொழிற்படுகின்றன. ஒன்று நேட்டோ, மற்றது வார்சோ. அப்ப அவர்கள் தங்களுக்குள் செகண்ட் ஆகி கொள்ள விரும்பல. அமெரிக்கா பெஸ்ட், ரஷ்யா செகண்ட், அல்லது ரஷ்யா பெஸ்ட், அமெரிக்கா செகண்ட், செகண்ட் ஆகி கொள்ள விரும்பவில்லை. நேட்டோவும் பெஸ்ட், வார்சோவும் பெஸ்ட். ஆகவே அதில் இல்லாத மற்றைய நாடுகள் மூன்றாம் மண்டல நாடுகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்றாம் மண்டல நாடுகள் பெரும்பாலும் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள். இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது போன்ற நாடுகளைத்தான் இந்த மூன்றாம் மண்டல நாடுகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நேட்டோ ஒரு அணி, வார்சோ ஒரு அணி. இந்த 2 அணிகளையும் சாராது மூன்றாவதாக இருக்கின்ற ஒரு அணித்தான் அணி சேராத இயக்கம் என்று சொல்லப்படுகிறது. இதுவரையும் சொல்லப்பட்ட விடயங்கள், இதுவரையும் படிப்பித்த விடயங்கள் கிளியரா? யாராவது 2 பேர் வாய் திறந்து பேசுங்க பாப்போம். அணி சேரா இயக்கம் தொடர்பாக இதுவரையும் சொல்லப்பட்ட விடயங்கள் தெளிவா? கிளியர் சார். ஓகே ஓகே ரைட். அப்ப இதெல்லாம் ஈஸியான பகுதி, எக்ஸாமுக்கு நல்ல புள்ளி எடுக்கக்கூடிய பகுதி, முழு புள்ளியும் எடுக்கலாம். ஒரு சிறந்த நோட்ஸ், மிச்சம் கஷ்டப்பட்டு நோட்ஸ் தேடி இருக்கிறேன். நீங்க எங்கேயுமே நோட்ஸை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இந்த ஒரு அமைப்புல உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்காது. ரைட், ஓகே. அடுத்து நம்ம பார்க்கிறோம். அப்போ யூகோஸ்லாவிய தலைநகர் பெல்கிரேட்டில் 1961ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி 25 நாடுகளால் அணிசேரா இயக்கம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. 61ல நம்ம பார்த்துட்டோம். அப்ப இது எங்க ஆரம்பிக்கப்படுது? யூகோஸ்லாவிய தலைநகரான பெல்கிரேட்ல ஆரம்பிக்கப்படுகிறது. 1964 கெய்ரோ உச்சி மகாநாட்டில் ஆரம்பத்தில் 25 நாடுகள் தான் இதில் அங்கம் வகித்தன. 1964ஆம் ஆண்டில் கெய்ரோ உச்சி மாநாட்டில் 47 நாடுகள் கலந்து கொண்டன. அப்ப இந்த அணிசேரா இயக்கத்தின் நாடுகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கின்றது. 2ஆம் உலக யுத்தத்தின் பின்னர் ஐக்கிய அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய 2 வல்லரசுகளும் முறையே நேட்டோ, வார்சோ ஆகிய 2 கூட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டு 2 பெரும் பிரிவுகளாக பிரிந்த பொழுது அந்த 2 பிரிவுகளையும் சாராது தனித்து இயங்கிய ஒரு கூட்டமைப்பே அணிசேரா இயக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்ப மகாநாட்டில் முன்னாள் எகிப்திய ஜனாதிபதி, அடுத்து இந்திய பிரதமர் நேரு, மார்ஷல், டிட்டோ ஆகிய முக்கிய தலைவர்கள் ஒன்று கூடி இவ்வியக்கத்தினை வைத்தார்கள். அவ எகிப்திய ஜனாதிபதி, இந்தியா பிரதமர் நேரு, மார்ஷல், டிட்டோ இப்படி பல தலைவர்கள் ஒன்று கூடி இந்த இயக்கத்தினை ஆரம்பித்து வைக்கின்றார்கள். அன்று அணிசேரா இயக்கத்திற்கான கோட்பாடுகள் தீர்மானிக்கப்பட்டன. இயக்கத்தின் ஆரம்பத்தில் குடியேற்ற நாடுகளாக இருந்த பல நாடுகளும், பொருளாதார விருத்தி குறைநிலையில் இருந்த குறைவிருத்தி நாடுகளும் அங்கத்துவம் பெறலாயிற்று. அப்போ காணித்துவத்துக்குட்பட்ட குடியேற்ற நாடுகள் சொன்னால் நாம் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் இதான் குடியேற்ற நாடுகள். இந்த குடியேற்ற நாடுகளும் குறைவிருத்தி நாடுகளும் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளும் அதான் 3ஆம் மண்டல நாடுகள். இந்த 3ஆம் மண்டல நாடுகளும் இந்த அமைப்பில் அங்கத்துவம் பெற ஆரம்பிக்கின்றன. இனி நாம பார்க்கிறோம் இந்த அணிசேரா அமைப்பினது முக்கியமான கொள்கைகள். எல்லா நாடுகளின் இறைமைக்கும் அதை படித்தல். நாம சர்வதேச அரசியல் இறைமைகள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிற்கும் இறைமை இருக்கும்.
ஒவ்வொரு நாட்டின் இறைமைக்கும் மதிப்பளித்தல், எல்லா நாடுகளையும் சமமானதாக கருதுதல். இந்த அணிசேரா இயக்கத்தில் அங்கம் வகிக்கின்ற எல்லா நாடுகளையும், அனைத்து நாடுகளையும் சமமாக கருதுதல். வேறு நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாமை. ஒரு நாட்டின், அதாவது இலங்கை இருக்கின்றது என்று சொன்னால், இலங்கை இந்தியாவின் உள் விவகாரங்களிலேயோ அல்லது இந்தியா இலங்கையின் உள் விவகாரங்களிலேயோ தலையிடாமல் இருத்தல். அங்கத்துவ நாடுகள் ஒன்றையொன்று ஆக்கிரமிப்பு செய்யாமல். இந்த 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 அங்கத்துவ நாடுகளே ஒரு நாடு பிரிதொரு நாட்டை அடக்கி ஒடுக்கி ஆளாமல் அல்லது ஆக்கிரமிப்பு செய்யாமல், உலக பிரச்சனைகள் அனைத்தையும் சமாதானமான முறையில் தீர்த்து கொள்ளுதல். அடுத்து முக்கியமான விடயம், யுத்தத்துக்கு போகாமல், சண்டைக்கு போகாமல், உலக பிரச்சனைகள் அனைத்தையும் சமாதானமான முறையில் தீர்த்து கொள்ளுதல். அந்நிய ஒத்துழைப்பை வளர்த்துக் கொள்ளுதல். இப்ப இதுல முக்கியமான கொள்கையை பாருங்க பாப்போம். எல்லா நாடுகளிலும் இறைமைக்கு மதிப்பளித்தல், எல்லா நாடுகளையும் சமமானதாக கருதுதல், வேறு நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாமை, அங்கத்துவ நாடுகளில் ஒன்றையொன்று ஆக்கிரமிப்பு செய்யாமை, உலக பிரச்சனைகள் அனைத்தையும் சமாதான முறையில் தீர்த்து வைத்தல், அந்நிய ஒத்துழைப்பை வளர்த்துக் கொள்ளுதல். இந்த அணிசேரா இயக்கத்தின் அடிப்படை கொள்கையானது பெரியதும் சிறியதுமான நாடுகள் மத்தியில் நல்லுறவினை கட்டியெழுப்ப உதவுகிறது. பெரிய நாடாக இருக்கலாம், சிறிய நாடாக இருக்கலாம், எல்லா நாடுகளும் இங்கு சமமாக மதிக்கப்படுகிறது. அடிப்படை கொள்கைகள். இது இல்லாம இந்த பத்தம்ச கொள்கைகள் என்று ஒரு கொள்கை ஒன்று முன்வைக்கப்பட்டது. அதுவும் இதுல கொஞ்சம் விரிவாகத்தான் இருக்கும். அதுல பார்த்தோம்னு சொன்னால் அணிசேரா இயக்கத்தின் 10 அம்ச கொள்கைகள். சரி, ஒன்று, அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் ஐநா சாசனத்தின் கொள்கைகளையும் அடிப்படைகளை மதித்தல். இது அணிசேரா இயக்கம் தனியாக இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் சொல்லப்படுகின்ற கொள்கைகளை மதித்தல், ஐநா தாபனத்தின் கொள்கைகளை மதித்தல், சகல அரசுகளதும் இறைமையையும் ஆழ்புல உரிமையையும் மதித்தல், சகல அரசுகளினதும் இறைமையையும் ஆழ்புல உரிமையையும் மதித்தல். 3, சகல பெரிய சிறிய நாடுகள் மத்தியிலும் சகல இனங்கள் மத்தியிலும் சமத்துவத்தை அங்கீகரித்தல். சகல பெரிய சிறிய நாடுகள் மத்தியிலும் சகல இனங்கள் மத்தியிலும் சமத்துவத்தை அங்கீகரித்தல். வேறு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடவோ குறுக்கிடவோ இல்லாமை. வேறு நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடவோ குறுக்கிடவோ இல்லாமை. ஐநா சாசனத்திற்கேற்ப தனியாகவோ கூட்டாகவோ ஒவ்வொரு நாட்டினதும் தற்காப்புக்கான உரிமையினை மதித்தல். எந்த ஒரு வல்லரசுகளினும் குறிப்பான நலன்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு பாவிக்காமை. இப்போ இந்த வல்லரசுகள் பார்த்தோமே, ரஷ்யா, அமெரிக்கா, அந்த நாடுகளின் நலனுக்கு சார்பாக செயற்படாமை. எந்த ஒரு நாட்டின் ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்கு, அரசியல் சுதந்திரத்துக்கு எதிரான படைபல பிரயோகம், ஆக்கிரமிப்பு ரீதியான கட்டளை, அச்சுறுத்தல் என்பவற்றில் இருந்து விலகி இருத்தல். எந்த ஒரு நாட்டுக்காகவும் ஏனைய நாடுகளுக்கு அழுத்தம் பாவிக்காமை. அதாவது ஒரு நாட்டுக்காக பிரிதொரு நாட்டின் மீது அழுத்தம், பிரஷர் கொடுக்காமல் இருத்தல். சகல சர்வதேச பிணக்குகளையும் அமைதி வலையில் தீர்த்து வைத்தல். அதாவது இணக்கப்பாடு, நல் இணக்கப்பாடுன்னு சொன்னால் சமாதானமான முறையில் தீர்த்து வைத்தல், நல் இணக்கம், மத்தியஸ்தம், நியாயமான தீர்வு அல்லது ஐநா சாசனத்துக்கேற்ப உரிய தரப்புகளின் சுய தெரிவு, பரஸ்பர விருப்பங்களையும் ஒத்துழைப்புகளையும் மேம்படுத்தல், நீதியையும் சர்வதேச கடப்பாட்டையும் மதித்தல். அப்போ மாணவர்கள், நீங்க இது அவ்வளவையும் ஓர்டர் படி அப்படியே எழுத வேண்டும் என்று இல்லை. 10 அம்ச கோரிக்கை உண்டு. இது அணிசேரா இயக்கத்தில் ஆரம்பத்தில் முன்வைக்கப்பட்டது. இதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 கோரிக்கையை எழுதுங்க. இவ்வாறே இந்த 10 அம்ச கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தது என்று நீங்க முடிக்கலாம். நீங்க அவ்வளவும் ஏலவல்ல மாதிரி அப்படியே முழுமையா மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 10 விடயங்கள் இருந்தது, அல்லது இதுல ஒரு 3 விடயத்தை கொடுத்துட்டு இவ்வாறு இந்த இயக்கத்தில் 10 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன, இதான் இதன் முக்கியமான விடயம் என்று நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே மாணவர்கள். சரி, அணிசேரா இயக்கத்தின் பிரதான அரசு தலைவர்களின் மகாநாடும். அப்ப இந்த அடுத்தது இதனது தொழிற்பாடு எப்படி இருக்கு, ஒரு இயக்கத்தினது தொழிற்பாடு எப்படி இருக்கு, இது எப்படி இயங்குகிறது. அணிசேரா இயக்கத்தின் பிரதான அங்கம் அரசு தலைவர்களின் மகாநாடு. அப்ப இதுல
ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டால் அந்த அமைப்பு தொழிற்படணும். அந்த அமைப்பு தொழிற்படுவதற்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், அணிசேரா அணிசேரா இயக்கத்தில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் அரச தலைவர்களின் மகாநாடு நடைபெறும். இது 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். ஓர் அங்கத்துவ நாட்டில் ஏதாவது ஒரு நாடு, அப்போ இதன் பிரதானமான தொழிற்பாடு அரச தலைவர்களின் மகாநாடு 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். ஏதாவது ஒரு அங்கத்துவ நாட்டில் அந்த மகாநாடு நடைபெறும். அரசு தலைவர்களின் மகாநாட்டில் அணிசேரா இயக்கம் பல்வேறுபட்ட தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது. இவ்வாறு இந்த மகாநாடுகள் கூடுகின்ற பொழுது அந்த மகாநாட்டில் பல்வேறுபட்ட தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. அடுத்து வரும் வருடத்துக்கான இயக்கத்தின் தலைமை பதவியை மகாநாடு நடைபெறும் நாட்டின் தலைவர் ஏற்றுக்கொள்வார். அப்ப இலங்கையில மகாநாடு நடக்குதுன்னு சொன்னால் அடுத்து 4 வருடங்களுக்கும் தலைவர் இலங்கை ஜனாதிபதி. அப்ப அடுத்த வருடங்களுக்கான இயக்கத்தின் தலைமை பதவியை மகாநாடு நடைபெறும் நாட்டின் தலைவர் ஏற்றுக்கொள்வார். அப்ப இலங்கை இப்ப இலங்கையில மகாநாடு நடைபெறுகின்றது என்று சொன்னால் இலங்கை நாட்டு தலைவர் அந்த அணிசேரா இயக்கத்தின் தலைவராக இருப்பார். அடுத்த மகாநாடு ஆப்கானிஸ்தான்ல நடக்கிறது என்று சொன்னால் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தலைமை ஆப்கான் நாட்டு தலைவருக்கு போய் சேரும். அப்ப இந்த கட்டமைப்பு விளங்கிக் கொள்ளணும். சர்வதேச பிரச்சனைகள் பற்றி கலந்துரையாடுவதற்கு விசேட அமைச்சர்களின் கூட்டங்கள் அடிக்கடி நடைபெறும். அப்ப அரச தலைவர்களின் மகாநாடு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். அது இல்லாம சர்வதேச ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கான அமைச்சர்களுக்கான கூட்டங்கள் அடிக்கடி நடக்கும். அது 1 வருடமோ 2 வருடமோ அப்படி அல்ல, வருடத்துக்குள்ளாலே 2-3 முறை நடக்க வாய்ப்பும் இருக்கும். ஒவ்வொரு அமைச்சரது மகாநாடும் அங்க நடக்கும். சுகாதாரம் தொடர்பான அமைச்சர், சுகாதார அமைச்சர்களின் மகாநாடு, சுற்றுச்சூழல் தொடர்பான அமைச்சர்களின் மகாநாடு, இப்படி ஒவ்வொரு அமைச்சர்கள் சம்பந்தமான மகாநாடுகளும் நடக்கும். சர்வதேச ரீதியான முக்கிய பிரச்சனைகளை பற்றி அணிசேரா இயக்கம் கரிசனையுடன் செயற்படும். உலக சமாதானத்திற்கான செல்வாக்கினை ஐக்கிய நாடுகள் சபையினூடாக செயற்படுத்துவதற்கு இவ்வியக்கத்தினால் முடியும். அதே நேரத்தில் அத்தகைய முயற்சிகள் வெற்றியளிக்காமல் போனதும் உண்டு. அப்போ இந்த நாடும் ஐக்கிய நாடுகள் தாபனத்தோடு சேர்ந்து உலக சமாதானத்தை நிலைநாட்டுவதை நோக்கமாக கொண்ட ஒரு அமைப்பு. பெரும்பாலும் உலக சர்வதேச பிரச்சனைகளை சமாதானமான முறையில் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற கொள்கை உடைய ஒரு அமைப்பு தான் இந்த அணிசேரா அமைப்பு. பெருமளவு 3ஆம் மண்டல நாடுகளை கொண்ட இவ்வமைப்பில் இந்த அமைப்பில் கூடுதலாக காணப்படுவது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள், 3ஆம் மண்டல நாடுகள். பெருமளவு 3ஆம் மண்டல நாடுகளை கொண்ட இந்த அமைப்பில் உள்ள பல நாடுகள் தமக்கிடையில் வேறு வேறு பிராந்திய கூட்டமைப்புகளை உருவாக்கி உள்ளமையினால் அணிசேரா இயக்கத்தின் செயற்பாடுகள் தோல்வி நிலையில் இன்று காணப்படுகிறது. எழுத்துப்பிழை ஒன்றுக்கு திருத்திக் கொள்ளுங்க. அப்போ இந்த அணிசேரா அமைப்புல பல நாடுகள் அங்கம் வகித்தாலும் இந்த நாடுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் தமக்குள்ளேயே சிறிய சிறிய கூட்டமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்கின்றன. இப்போ ஆசிய கண்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்க் அமைப்பு, ஏசியான் அமைப்பு, இப்படி பல சிறிய சிறிய அமைப்புகளை உருவாக்கி கொண்டதனால் இந்த அணிசேரா இயக்கம் தற்போது படிப்படியாக தமது நோக்கத்தை தவறவிட்டு வேறு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது, அல்லது ஒரு கைவிடப்பட்ட இயக்கமாக, தோல்வியில் முடிவடைந்த ஒரு இயக்கமாக காணப்படுகிறது. அதற்கு பிரதானமான காரணம் என்னது? இந்த அணிசேரா அமைப்பில் அங்கத்துவம் வகிக்கின்ற நாடுகள் தங்களுக்கிடையே சில பிராந்திய அமைப்புகளை உருவாக்கிக் கொள்வது, மேலும் பனிப்போர் காலத்தில் இருவேறு வல்லரசு அணிகளுக்கு இடையில் கூட்டுச் சேராமல் தவிர்ப்பதற்காகவும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் ஓரணியில் நிற்பதற்காகவும் அணிசேரா இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஏன் உருவாக்கப்பட்டது? ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு பின்னால போகக்கூடாது, நாங்கள் தனியொரு இயக்கமாக இருக்க வேண்டும் என ஆரம்பிக்கப்பட்டது. இப்பனிப்போர் அப்போ இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு மாணவர்கள் உலகில் பனிப்போர் ஒன்று நடந்தது. பனிப்போர் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன் ஆரம்பத்தில். பனிப்போர் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இடம்பெறுகின்ற ஒரு போர் தான். அது எப்படி நடக்கும் என்று சொன்னால், இப்ப அமெரிக்கா இந்தியாவுக்கு வாய்ப்பாக இருந்தால் ரஷ்யா பாகிஸ்தானுக்கு வாய்ப்பாக இருக்கு.
அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆயுதங்களை கொடுக்கும், ரஷ்யா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுக்கும். இப்ப நடக்கிற சண்டை வந்து நடக்கின்ற சண்டை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஆனால் அதற்கு தேவையான ஆயுதங்கள், ராணுவ பலங்கள் பரிமாறப்படுகின்றது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு பின்னால இருந்து. அப்போ அதுல பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் ரஷ்யா வெற்றி பெற்றதுக்கு சமன், இந்தியா வெற்றி பெற்றால் அமெரிக்கா வெற்றி பெற்றதுக்கு சமன். இதான் என்ன சொல்லுவோம், பனிப்போர். இப்படி உலகத்தில் பல்வேறுபட்ட நாடுகள்ல, அந்த நாடுகளுக்கு இடையில அல்லது நாட்டில் குழுக்களுக்கு இடையில ஒரு போரை தோற்றுவித்து தமது ஆயுத பலத்தையும், தமது இராணுவ பலத்தையும், தமது அணுவாயுத பலத்தையும் இந்த இரண்டு நாடுகளும் போட்டி போட்டு அதனை காட்டிக்கொண்டன. இவ்வாறு காட்டிக்கொண்ட அந்த போரைத்தான் நாம சொல்லுவோம் பனிப்போர். அப்போ போர் நடைபெறுகிறது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும். ஆனா பார்ப்பதற்கு தெரியாது அந்த போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போராக இருக்கும். இப்படி நாடுகளுக்கு மறைமுகமாக ஆதரவு வழங்கி இந்த இரண்டு பெரும் வல்லரசுகளும் மோதிக்கொண்ட அந்த போரைத்தான் நாம சொல்லுவோம் பனிப்போர் என்று நாம சொல்லுவோம். இன்றைக்கு அந்த பனிப்போர் வந்து இல்லாமல் போய்விட்டது. அதாவது இரு அணிகளாக பனிப்போர் காலத்தில் இருந்தது போல இன்னைக்கு அந்த பனிப்போர் இல்லாமல் போய்விட்டது. சார் பனிப்போர்னு சொல்றது வந்து ஆயுதம் ஏந்தாத போர்ன்றும் சொல்றது இல்ல, அப்படி இல்ல. பனிப்போர் அப்படிங்கிற ஆயுதம் ஏந்தாத போர் இல்ல. இரண்டு குறிப்பிட்ட நாடுகள் ஆயுதம் ஏந்துவதில்லை. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே நடைபெற்ற போர் தான் பனிப்போர். ஆனால் அந்த போர்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியாக சம்பந்தப்படாது. சரி, அமெரிக்கா இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி வழங்கினால் ரஷ்யா விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு உதவி வழங்கும். அப்ப சண்டை வந்து நடக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில. ஆனால் அந்த போருக்கு பின்னால் இருப்பது அமெரிக்காவும் ரஷ்யாவும். இப்படி வெளியில் தெரியாமல் இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெறுகின்ற ஒரு போர் தான் பனிப்போர் என்று சொல்லப்பட்டது. நீங்க என்ன கேட்டது, என்ன கேட்டீங்க? பனிப்போர்னு சொல்றது ஆயுதம் ஏந்தாத போரை சொல்றதுன்னு சொல்றது. யார் அப்படி சொன்னது? அப்படித்தான் சார் ஹிஸ்டரியில இருக்குது. ஆயுதம் ஏந்தாத போர் என்று சொன்னால் அந்த இரண்டு நாடுகளும் ஆயுதங்களை ஏந்தாது. அது பிழை, ஹிஸ்டரியில பிழை. அந்த விடயம் வந்து பிழை ஹிஸ்டரியில. சரி, பனிப்போர் அப்படிங்கிறது இதான். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஆயுதம் ஏந்தாமல் எப்படி அப்ப போர் நடக்கும்? ஆயுதம் ஏந்தாமல் எப்படி போர் நடக்கும்? அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதி இருந்து சண்டை போட்டுக் கொள்றதா? அவர் இவரை பேச, இவர் அவரை பேச, அப்படித்தானே இருக்கணும் ஆயுதம் ஏந்தாமல். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஒரு களம் ஒன்று அமைச்சு கொடுக்கணும். அமெரிக்க ஜனாதிபதியை கூப்பிடணும், ரஷ்ய ஜனாதிபதியை கூப்பிடணும். ரெண்டு பேரும் ஆயுதம் யாரும் கொண்டு போயிடாது. ஆயுதம் எல்லாம் செக் பண்ணி எடுக்கணும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் விசில் ஒன்று அடிச்சு ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொள்றாங்க. இது நடைமுறை சாத்தியமா? ஏற்றுமதி இறக்குமதியை தடை செய்தது அந்த ஒரு நாட்டு இது வருவாயை தடுக்கிறதுக்கு அவன் ஏற்றுமதி இறக்குமதி அந்த நாட்டோட எந்த தொடர்பும் வைக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு சொல்றது. அதையும் சொல்லலாம். அப்போ ஆயுதம் இல்லாமல் ஒரு நாட்டை பொருளாதார ரீதியாக சீரழிப்பது, பொருளாதார தடை விதிப்பது. சரி, ஆனால் இதுல பிரதானமான விடயம் பனிப்போர் என்று சொல்வது மாணவர்கள், நான் சொன்னது போலதான் மறைமுகமாக இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே பொருளாதார தடை விதித்தோம்னு சொன்னால் அது நேரடியாக தெரியும். மறைமுகமாக இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே பனிப்போர் நடைபெறுவதுதான் பனிப்போர்னு சொன்னால் ஒரு மறைமுக யுத்தம் நடைபெறுவதைத்தான் பனிப்போர் என்று சொல்லப்பட்டதான் உண்மை. ஓகே, ரைட். அப்ப அந்த பனிப்போர்ல ஒரு அங்கமாக சில நாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதிக்கும். இப்போ நடந்து கொண்டிருக்குது. இப்ப அந்த விடயம் தான் நான் பாட சொல்ல போறேன். இப்போ நடந்து கொண்டிருக்குது என்று சொன்னாலும் இன்னைக்கு வந்து அந்த பனிப்போர் வந்து ஒரு உக்கிர நிலையில் இல்லை. பனிப்போர் ஒரு உக்கிர நிலை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாத்திரமல்ல சக்தி படைத்த நாடுகள். இன்றைக்கு வந்து உலகம் வந்து இரண்டு அணிகளாக பிரிந்து இருக்கவில்லை. இன்றைக்கு உலகம் வந்து இரண்டு அணிகளாக இல்லாமல் பல்துருவமாக பிரிந்து இருக்கின்றது. நாம் ஏற்கனவே உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். பல்துருவம் என்று சொன்னால் அமெரிக்க தலைமையில சில நாடுகள், ரஷ்யா தலைமையில சில நாடுகள்,
உக்ரைன் தலைமையில சில நாடுகள், வடகொரியா தலைமையில சில நாடுகள், இந்தியா தலைமையில சில நாடுகள், சீனா தலைமையில சில நாடுகள், எங்கிட்ட ஐரோப்பாவில் ஜெர்மன் இந்த நாடுகள் தலைமையில சில நாடுகள், ஆஸ்திரேலியாவின் தலைமையில சில நாடுகள், இப்படி உலகமானது இன்றைக்கு ஒரு அணி அமெரிக்காவுக்கு பின்னால, இன்னும் ஒரு அணி ரஷ்யாவுக்கு பின்னால என்ற நிலை இல்லாமல் போய் உலகில் பல நாடுகளும் சக்தி படைத்த நாடுகளாக மாறிவிட்டன. பலரும் சக்தி படைத்த நாடுகளாக மாறியிருக்கின்ற இந்த நிலையைத்தான் நாம சொல்லுவோம் உலக பல்துருவ முறை என்று சொல்லுவோம். அப்ப உலகம் பல்துருவ முறையாக இருக்கின்ற காரணத்தினால அணிசேரா இயக்கம் என்ற ஒரு அமைப்பை இன்றைய காலகட்டத்தில் முன்னெடுத்து செல்வதில் பல்வேறுபட்ட சிக்கல் நிலைகள் தோன்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓகே, கிளியரா? சரி, ஓகே. அடுத்தது, இந்த அணிசேரா இயக்கம் மெதுவாக இல்லாமல் போறதுக்கு மற்றும் ஒரு காரணம் குடியேற்ற கொள்கை நிரப்பே. இதுல முக்கியமான பிரச்சனைகள் அணிசேரா இயக்கம் தோல்விக்கு அல்ல ஒன்றே நாம முதலாவது என்ன பார்த்திருக்கிறோம்? பிராந்திய அமைப்புகள் தோன்றியவை, பனிப்போர் முடிவுக்கு வந்தவை. அடுத்தது நாம பார்க்கிறோம் குடியேற்ற கொள்கை, நிரப்பேத கொள்கை, பாலஸ்தீன மக்களின் உரிமை, சமாதானம், சுதந்திரம், அபிவிருத்தி, ஒத்துழைப்பு, சர்வதேச தொடர்புகை, ஜனநாயகப்படுத்தல், மூன்றாம் உலக நாடுகளில் செல்வாக்கு பெறும் விடயங்கள். அடுத்து குடியேற்றவாதம். இப்ப இது உங்களுக்கு முக்கியம் இல்லை, இந்த விடயங்கள் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியப்பாடில்லை. மூன்றாம் மண்டல நாடுகளின் கடன் சுமைகள், மூன்றாம் உலக நாடுகளின் பொருளாதார அபிவிருத்தியும் சமாதானமும். அப்ப இதுல இப்ப இந்த ரெண்டு விடயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாம் மண்டல நாடுகளின் கடன் சுமைகள். இந்த மூன்றாம் மண்டல நாடுகள் கடன் சுமையில மூழ்கி இருக்கின்றது. கடன் சுமையில மூழ்கி இருக்குன்னு சொன்னால் இந்த நாடுகள் கடன் வாங்குறதுக்கு ஒன்று அமெரிக்காவுக்கு பின்னால அல்லது ரஷ்யாவுக்கு பின்னால போக வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இல்லை, நாங்கள் அணிசேரா இயக்கம் உங்களோட சேர மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்க முடியாத நிலைப்பாடு இருக்கின்றது இந்த நாடுகளின் கடன் சுமைகள். அடுத்து இந்த மூன்றாம் உலக நாடுகளின் பொருளாதார அபிவிருத்தியும் உலக சமாதானமும். இந்த நாடுகள் பொருளாதார ரீதியாக பின்னடைந்து காணப்படுகின்றன. இது போன்ற விடயங்கள் இந்த அணிசேரா இயக்கத்தின் செல்வாக்கு படிப்படியாக உலகில் வலுவிழந்து வருவதற்கு ஒரு காரணமாக காணப்படுகிறது. சரி, அடிப்படையில் ஏகாதிபத்தியம், குடியேற்றவாதம், நவகாணித்துவம் என்பவற்றுக்கு எதிராகவும் சுதந்திரம், சமத்துவம், ஆள்புல உரிமை என்பவற்றுக்கு ஆதரவாகவும் செயற்பட அணிசேரா இயக்கம் உறுதி பூண்டுள்ளது. அப்ப இதுவும் அணிசேரா இயக்கத்தின் பிரதானமான கொள்கைகள் தான் மாணவர்கள். அப்ப கொள்கைகள் ஏற்கனவே நாம மேல படிச்ச கொள்கைகள் போதும், இது அவ்வளவு நீங்க பாடமாக தேவையில்லை. உலக விவகாரங்களில் வல்லரசுகளின் ஆதிக்கத்துக்கு உட்படாமல் சுயாதீனமான வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றுவது இதன் பிரதானமான நோக்கம். இது என்னது? ரஷ்யா கொள்கையும் வேண்டாம் எங்களுக்கு, அமெரிக்கா கொள்கையும் வேண்டாம். ரஷ்யா கொள்கையும் வேண்டாம், அமெரிக்கா கொள்கையும் வேண்டாம். நாங்கள் தனியான ஒரு கொள்கையினூடாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதுதான் அணிசேரா இயக்கம். சரி, 1954ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்வரும் பஞ்சசீல உடன்பாடு அணிசேரா இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளில் இடம் பிடித்துள்ளது. முக்கியமானது அணிசேரா கொள்கையில அந்த பஞ்சசீல கொள்கை. பிராந்திய இறைமையை பரஸ்பரம் மதித்தல். அப்ப அதுல பிராந்திய இறைமையை மதித்தல், உள்நாட்டு இறைமை மதித்தல், ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது இருத்தல், ஏனைய நாடுகளின் உள் விவகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, அதான் இங்க வருது. ஏனைய நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாதிருத்தல், சமத்துவம் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு, சமாதான சகவாழ்வு, இது போன்ற விடயங்களை பேணி பாதுகாப்பது இதன் முக்கியமானதாக இருக்கின்றது. அப்போ யூகோஸ்லாவியாவின் டிட்டோ, இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு, எகிப்தின் அப்துல் கமால் நாசர், இந்தோனேசியாவின் சுஹர்னோ போன்ற மூன்றாம் மண்டல நாடுகளின் தலைவர்கள் இந்த அணிசேரா இயக்கம் உருவாக காரணமாக இருந்தார்கள். தேவைப்பட்டால் நீங்க இந்த பந்தி இருக்குத்தானே, இந்த பந்தி அப்படியே ஆரம்பத்தில் போடலாம். நாம ஏற்கனவே கொடுத்த விடயங்கள் போதும், அவ்வளவு விரிவு தேவையில்லை. தேவைப்பட்டால் இந்த அணிசேரா இயக்கம் ஆரம்பம் போட்டமே, அந்த ஆரம்பத்துக்கு இந்த பந்தியை நீங்க போட்டுக்கொள்ளலாம். சரி, இந்த அணிசேரா இயக்கத்துல 4 வருடங்களுக்கு ஒரு முறை மகாநாடு நடைபெற்று வருது என்று பார்த்திருந்தாங்க. அதுல குறிப்பாக இந்த இயக்கத்தின் 16வது உச்சி மாநாடு
2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30, 31ஆம் தேதிகளில் பிராந்திய அமைப்புகள் இந்த இந்த 16வது உச்சி மாநாடு இடம்பெற்றது. இதுல 50 நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்காவை சேர்ந்த 120 அங்கத்துவ நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். 50 நாட்டு தலைவர்கள், ஜனாதிபதிகளும் 120 அங்கத்துவ நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த 16வது உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இது ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயத்தை நீங்க அன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல சுட்டி காட்டுறது பொருத்தமானதாக இருக்கும். 1979ஆம் ஆண்டு ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்காவை சேர்ந்த 118 அங்கத்துவ நாடுகள் கலந்து கொண்டன. ஹெய்டி, சென்ட் கிட்ஸ் ஆகிய புதிதாக சேர்ந்த அங்கத்துவ நாடுகளும் ஹவானா உச்சி மாநாட்டில் பயங்கரவாதத்துக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளும் செயற்பாடுகளில் ஒரு முக்கிய கட்டத்தில் நடந்தது. அப்போ இதுல பார்க்கணும் என்னன்னு சொன்னால், சார் இந்த இதுல ரைஸ் அமெரிக்காவுல விலங்குல ரைசுதீன் இருக்குதான் சார். அது என்னது? அன்சார் ஐக்கியத்தின் இதில் 50 நாட்டு தலைவர்னு சொல்லிக்கூடிய ரைசுதீன் இது ஒன்று இருக்குதானே? ஆமா, அது அது உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் அது. ரைட், ஓகே சார். ஓகே. அப்ப இதுல இப்ப உச்சி மாநாடு நீங்க எல்லாத்தையுமே அப்படி கொடுக்க தேவையில்லை. உச்சி மாநாடு நடைபெற்றது. இதுல இந்த 16வது உச்சி மாநாடு கொஞ்சம் சிறப்பான உச்சி மாநாடு, அதனால இங்க கொஞ்சம் அதை நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். சரி, அப்போ அடுத்தது இந்த அணிசேரா இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள், இந்த 2001ஆம் ஆண்டு உலகத்துல முக்கியமான சம்பவம் நடந்தது. என்னது? அமெரிக்காவின் பென்டகன் தாக்குதல். அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா வந்து உலகில் பல்வேறுபட்ட நாடுகள்ல தலையிட ஆரம்பிக்கின்றது. பயங்கரவாதத்தை அழித்தல் என்ற பேர்ல அமெரிக்கா பல்வேறுபட்ட நாடுகள்ல ஊடுருவ ஆரம்பிக்கின்றது. அந்த ஊடுருவலுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளும் செயற்பாடுகளில், அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக அமெரிக்கா செயற்பட்ட அந்த செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இந்த அணிசேரா இயக்கம் தொழிற்பட ஆரம்பித்தது. அந்த விடயத்தை இங்க நாம சுட்டி காட்டணும். குறிப்பாக ஆப்கானிஸ்தான், சிரியா, வடகொரியா, வெனிசுவேலா மீதான அமெரிக்க அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கும் எதிரான வெளிப்பாடுகளும் கூடியதாக அம்மகாநாடு அமைந்திருந்தது. அப்போ சில மகாநாடுகள்ல இந்த அமெரிக்கா வந்து அந்த பென்டகன் தாக்குதலை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறதே, அதற்கு எதிரானதாக சில உச்சி மாநாடுகள் அமைந்திருந்தன. அணிசேரா இயக்கத்தில் 13வது உச்சி மாநாடு 2003ஆம் ஆண்டில் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில், இதெல்லாம் மாநாடு நீங்க போட தேவையில்லை, இந்தந்த மகாநாடெல்லாம் போட தேவையில்லை. பென்டகன் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா மேற்கொண்ட பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த அணிசேரா இயக்கம் குரல் கொடுக்க ஆரம்பித்தது. அந்த விடயம் போட்டால் போதுமான விடயம். சரி, அப்ப இந்த உதாரணங்கள் அதெல்லாம் நீங்க அப்படி போட வேண்டிய அவசியப்பாடு இல்லை. அப்ப அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த அணிசேரா இயக்கம் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் விலங்குல உதாரணம் வந்து 1-2 கொடுத்தா போதும். 1-2 கொடுத்தால் போதும். நான் அந்த ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு அறிமுகம் ஒன்று கொடுத்திருந்தேன், என்னென்ன தலைப்புல எழுதணும்னு சொல்லி. அந்த தலைப்புல நீங்க ஒரு 4 பக்கத்துக்கு விடை எழுதுனீங்கன்னு சொன்னால் போதுமானவர்கள். நான் கொடுத்திருக்க நோட்ஸ் அவ்வளோ நீங்க எழுத வேண்டிய அவசியப்பாடு இல்லை. சரி, அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள், சிரியா, வடகொரியா போன்ற நாடுகளை அமெரிக்கா அச்சுறுத்தி வருகின்றமை, பாலஸ்தீன மற்றும் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் என்பன ஹவன்னா அப்போ இப்ப இந்த விடயங்கள் எல்லாமே உலகத்தில் நடைபெறுகின்ற விடயங்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக அணிசேரா இயக்க மகாநாடுகளில் கலந்துரையாடப்பட்டு வந்தது, அல்லது அணிசேரா மகாநாட்டில் இந்த விடயங்கள் கவனத்தை ஈர்த்தது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டின. முக்கியமானவர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை, வடகொரியா பிரச்சனை, சிரியா பிரச்சனை, அடுத்தது இப்ப இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, இவை தொடர்பாக இந்த மகாநாடுகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. 1980களில் புதிய சர்வதேச பொருளாதார ஒழுங்குமுறையில் 1980களுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் புதிய பொருளாதார ஒழுங்கு என்னன்னு சொன்னால் நீங்க பார்த்திருப்பீங்க, நவ தாராண்மைவாதம் என்று பார்த்திருப்பீங்க. நவ தாராண்மைவாதம், தனியார் துறையும் அரசு துறையும் சேர்ந்து பொருளாதார விடயத்தில் தலையிடுவது. சரி, அப்ப அந்த விடயமும் இந்த அணிசேரா இயக்க உச்சி மாநாடுகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது.
அணிசேரா இயக்க உச்சி மாநாடுகளில் பெரும்பாலும் மூன்றாம் மண்டல நாடுகளின் பிரச்சனைகள், அதாவது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளின் பிரச்சனைகள், நெருக்கடிகள் மற்றும் சமூக பொருளாதார அபிவிருத்தி என்பன குறித்து பெரிதும் ஆராயப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஏகாதிபத்தியம், குடியேற்றவாதம், நவகாலனித்துவம் என்பவற்றுக்கு எதிராக குரல் எழுப்பப்பட்டன. அப்ப இந்த விடயம், இந்த பந்தி முக்கியமான விடயம், இதை நோட் பண்ணிக்கணும். அப்ப இந்த மகாநாடுகளில் இந்த விடயங்கள் தான் ஆராயப்பட்டு வருகிறது. உலக சமாதானம், பாலஸ்தீனர்களின் உரிமைகள் குறித்தும் பொதுவாக பேசப்பட்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் நாடுகளில் 3/2 பங்கு அணிசேரா நாடுகளாகும். ஐக்கிய நாடுகள் தாபனத்தில் 193 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. ஆனால் 3/2 பங்கு நாடுகள் அணிசேரா நாடுகள் ஆகும். எனினும் உலக விவகாரங்களை தீர்மானிப்பதில் இந்த நாடுகளின் பங்களிப்பு மிக குறைவாகவே இருக்கின்றன. நம்ம பார்த்தோமே, இறுதியாக ஒரு விமர்சன பார்வை, பகுப்பாய்வு பார்க்கணும் என்று இதான் பார்க்கிறோம். ஐக்கிய நாடுகள் தாபனத்தில் பெருமளவான நாடுகள் இந்த அணிசேரா நாடுகள் இருந்தாலும் உலக விவகாரங்களை தீர்மானிப்பதில் இந்த நாடுகளின் பங்களிப்பு மிக குறைவாகவே இருக்கின்றது. ஐக்கிய அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் உலக விவகாரங்கள் தொடர்பாக எடுக்கும் தீர்மானங்களுக்கு அணிசேரா நாடுகள் துணை போவதாக எப்போதும் குற்றம் சாட்டப்படுகின்றன. அப்ப இந்த நாடுகள் உறுதியாக நின்று, இந்த அணிசேரா இயக்கம் உறுதியாக நின்று ஒரு தீர்மானத்தை எடுக்காது, அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் எடுக்கின்ற தீர்மானத்துக்கு துணை போகின்ற ஒரு கூட்டமாக, இயக்கமாக இருப்பதாக இந்த அணிசேரா இயக்கத்தை இன்னும் விமர்சிக்கின்றார்கள். தனித்து முடிவெடுக்காமல் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பின்னால் போகின்ற ஒரு அணியாக இந்த அணிசேரா இயக்கம் காணப்பட்டு வருகிறது. நேட்டோ, வார்சோ ஆகிய இராணுவ கட்டமைப்புகளை வழிநடத்திய வல்லரசுகளின் செல்வாக்குக்கு உட்படாமல், அவ்விரண்டு அணிகளிலும் சேராமல் கூட்டுச்சாரா கொள்கையை பின்பற்றுவதாக கூறிக்கொள்ளும் மூன்றாம் மண்டல நாடுகள் கடந்த காலங்களில் தம் இராணுவ பொருளாதார நலன்களுக்காக இந்த நாடுகளின் பக்கம் சார்ந்து இயங்கி வந்தமை அணிசேரா கொள்கை என்ன ஆகியிருக்கின்றது என்பதை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. எதற்காக உருவாக்கப்பட்டது? நாங்க நேட்டோ இல்ல, வார்சோ இல்ல, நாங்க தனி ஒரு அமைப்பு என்று. ஆனால் இந்த நாடுகள்ல பெரும்பாலான நாடுகள் தமது இராணுவ பொருளாதார உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக அந்த நாடுகளின் பக்கம் சேர்ந்து தொழிற்பட்டு வருகின்றன. அப்ப இன்னைக்கு இலங்கைக்கெல்லாம் அப்படி இல்லை. இலங்கை ரஷ்யா பின்னாலையும் போவோம், அமெரிக்கா பின்னாலையும் போவோம். அப்ப இந்த நாடுகளுக்கு பின்னால சேர்ந்து தொழிற்பட்டு வருகின்றன. அப்படி என்று பார்க்கின்ற பொழுது அணிசேரா கொள்கை என்னவாகிற்று? இது கேள்விக்குறியாக இருக்கின்றது என்று நம்ம பார்க்கிறோம். உலக நெருக்கடிய அணிசேரா நாடுகளின் அடிப்படை பலவீனம் என்றால் இராணுவத்தை, அப்போ இந்த அணிசேரா இயக்கத்துக்கு பலவீனத்துக்கு பிரதானமான காரணம் பொருளாதார நெருக்கடி. பொருளாதாரத்துக்காக சில நாடுகள்ல தங்கி இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அது இல்லாம இன்றைக்கு இராணுவ ரீதியாகவும் இந்த அணிசேரா நாடுகள் நாம ஏற்கனவே சொன்ன அந்த பெரிய நாடுகளுக்கு பின்னால தங்கி இருக்க வேண்டிய, தங்கி வாழ வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இதனாலையும் இந்த அணிசேரா கொள்கை படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. சரி, அடுத்தது, அப்ப இந்த பொருளாதார சிக்கல்களின் காரணமாக உள்நாட்டு கிளர்ச்சியாளர்கள் உருவாகி ஆட்சியை பலவீனப்படுத்துவதற்கும் இந்நாடுகளை மோதவிட்டு வல்லரசுகள் பனிப்போரை நடத்துவது, இங்க பாருங்க திரும்ப, இந்த நாடுகளை மோதவிட்டு வல்லரசுகள் பனிப்போரை நடத்துவதற்கும் அணிசேரா நாடுகள் களமாக இருக்கின்றன. அப்ப பனிப்போர் அப்படிங்கிறது நாடுகளை மோத விடுவது, நாடுகளை மோதவிட்டு அந்த நாடுகளுக்கு பின்னால் இருந்து உதவி வழங்குவதுதான் பனிப்போர். மேலும் மூன்றாம் மண்டல நாடுகள் மத்தியில் உள்நாட்டில் ஏற்படும் பிணக்குகளை இலகுவாக பேசி தீர்த்து கொள்ளும் வாய்ப்புகள் அணிசேரா இயக்கம் உருவாக்கிக் கொள்கின்ற போதும் அதனை இந்த நாடுகள் பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டன. ஆக இந்த அணிசேரா இயக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தோல்வியில் முடிவடைந்த ஒரு இயக்கமாக தான் சொல்லப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் பெரும்பான்மையாக விளங்கும் அணிசேரா நாடுகள் உலக விவகாரங்களில் செயற்திறன்மிக்க முடிவுகளை துணிந்து மேற்கொள்ளவோ நடைமுறைப்படுத்தவோ முடியாத நிலை காணப்படுகிறது. உதாரணமாக, இந்த இயக்கம் உருவான காலத்திலிருந்து பாலஸ்தீன விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பொழுதும் இதுவரையும் பாலஸ்தீன நெருக்கடிக்கு ஒரு நிரந்தர தீர்வை இந்த நாடுகளால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. இந்த அணிசேரா இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து பாலஸ்தீன பிரச்சனை தொடர்பாக பேசி வருகிறது. ஆனால் இன்று வரையும் அந்த பாலஸ்தீன பிரச்சனைக்கு இந்த இயக்கத்தினால ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த அணிசேரா இயக்கம் தமது நோக்கத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த தவறிவிட்டது. நோக்கம் தோல்வியில் முடிவடைந்த ஒன்றாக காணப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையில், பாதுகாப்பு சபையில் நிரந்தர அங்கத்துவத்தை கொண்ட 5 வல்லரசுகளின்
ரத்ததிகாரம் காரணமாக ஐநா பொதுச்சபையில் பெரும்பான்மை பெற்றிருக்கும் அணிசேரா நாடுகள் எதனையும் சாதிக்க முடியாது. ஐக்கிய நாடுகள் தாபனத்துல 3 பங்கு இந்த நாடுகள் இருந்தாலும் 5 நாடுகளுக்கு காணப்படுகின்ற ரத்ததிகாரம், அந்த ரத்ததிகாரத்தை மீறி இந்த அணிசேரா இயக்கத்தினால ஐக்கிய நாடுகள் தாபனத்துல பெரிதாக ஒன்றையும் சாதிக்க முடியவில்லை. எனவே அது தோல்வியில் முடிவடைந்த ஒரு இயக்கமாக காணப்படுகிறது. மேலும் ஐநா சபையில் அங்கம் பெற்றுக் கொண்டதன் மூலமாக வல்லரசுகளால் வழிநடத்தப்படும் பாதுகாப்பு சபை விதிக்கும் எவ்வித ஒருதலை பட்சமான தண்டனைகளையும் உத்தியோகபூர்வமாக அனுபவிக்கும் துர்ப்பாக்கிய நிலையில் அணிசேரா நாடுகள் உள்ளன. உலக சமாதானம், பயங்கரவாதம் ஒழிப்பு என்ற போர்வையில் ஆப்கானிஸ்தான் இப்போ இந்த விடுபட்டு போச்சு. இப்போ என்னன்னு சொன்னால், இந்த ஐக்கிய நாடுகள் சபையில மிக முக்கியமானது பாதுகாப்பு சபை. அந்த பாதுகாப்பு சபை முற்றுமுழுதாக வழிநடத்தப்படுவது வல்லரசு நாடுகளினால். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அணிசேரா இயக்கத்தில் அதுல எதையுமே பாரிய அளவில் தாக்கம் செலுத்த முடியாமல் போய்விட்டது. அடுத்து நான் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல நம்ம பார்த்திருக்கிறோம் என்னது, செப்டம்பர் 11ஆம் தேதி தாக்குதலின் பின்னர் உருவான புதிய உலக ஒழுங்கில் அமெரிக்கா தலைமையில் உலக விவகாரங்களில் செலுத்தப்பட்டு வரும் ஆதிக்கம் காரணமாக அமெரிக்காவுக்கு எதிரான சக்திகளும் அதிகரித்துள்ளன. அப்ப இன்னைக்கு அமெரிக்கா சொல்லுவதை அப்படியே கேட்கின்ற போக்கு இல்லை. வடகொரிய ஜனாதிபதியெல்லாம் அமெரிக்காவை கணக்கெடுக்கிறது இல்லை. இதனால் தீவிரவாத அமைப்புகளும் சீனா, வடகொரியா, அப்ப இன்னைக்கு நாம பார்க்கிறோம் சீனா வடகொரியா பனிப்போர். ஐக்கிய அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் 45 2ஆம் உலக யுத்தம் முடிந்தது. 1990 சோவியத் ரஷ்யா சீர்குலையும் வரைக்கும் உலகில் அந்த ரஷ்யா அமெரிக்காவுக்கு இடையிலான கெடுபிடி யுத்தம், பனிப்போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இரு நாடுகளும் நேரடியாக மோதிக்கொள்ளாமல் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டும் அருகருகே இருக்கும் நாடுகளுக்கு மாறி மாறி ஆயுதங்களை கொடுத்தும், அப்ப இந்த பொருளாதார உதவி அப்படிங்கிறது இல்லை. யாரோ ஒரு அந்த மாணவி சொன்னீங்களே, அந்த விடயம் இங்க அவ்வளவு பொருத்தம் இல்லை. அருகருகே இருக்கும் நாடுகளுக்கு ஆயுதங்களை மாறி கொடுத்தும், இந்தியா, பாகிஸ்தான் அதான் அருகருகே இருக்க நாடு, இலங்கை, இந்தியா, இப்படி இந்த நாடுகளுக்கு ஆயுதங்களை மாறி கொடுத்து இந்த நாடுகளுக்கு இடையே ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி வந்தன. இதைத்தான் நாம சொல்றோம் என்னது, பனிப்போர் என்று சொல்றோம். பனிப்போர் இதில் ஒரு பகுதியை விண்வெளியில் இவ்விரு நாடுகளின் போட்டியிலேயான நட்சத்திர யுத்தம். அப்ப அந்த பனிப்போர் மாறி அதுக்கப்புறம் அது நட்சத்திர யுத்தமாக மாறுகிறது. நட்சத்திர யுத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது யாரு விண்வெளியில் ஆதிக்கம் செலுத்துவது, யாரு விண்வெளியில் முதலில் மனிதனை இறக்குவது, யாரு விண்வெளியில் கூடுதலான செய்மதிகளை அனுப்புவது, இப்படி அதை நாம சொல்லுவோம் நட்சத்திர யுத்தம். அப்ப இதுவும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடைப்பெற்று வருகின்ற ஒரு யுத்தமாக தான் காணப்பட்டது. ஓகே மாணவர், இதான் நாம் இன்னைக்கு படிக்க வேண்டிய விடயம். அணிசேரா இயக்கம் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். லேசான பகுதி நோட்ஸை போட்டிருக்கிறேன், குரூப்ல பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி படிக்கணும்? அணிசேரா இயக்கம் என்று சொன்னால் என்னது, இது ஏன், எப்பொழுது, எங்கு உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்ட பொழுது அதில் காணப்பட்ட முக்கியமான நாடுகள், தற்போது அங்கத்துவம் வகிக்கின்ற நாடுகள், அணிசேரா இயக்கத்தின் 10 அம்ச கொள்கைகள், கோட்பாடுகள். அடுத்து இந்த அணிசேரா இயக்கம் வெற்றிகரமாக தொழிற்பட முடியாமல் போனமைக்கான காரணம். மொத்தத்தில் இது எங்கேயுமே வெற்றிகரமாக தொழிற்பட்டதாக இல்லை. வெற்றிகரமாக தொழிற்பட முடியாமல் போனமைக்கான காரணங்கள் என்ற தலைப்புகளின் அடிப்படையில் இதை நீங்க தொகுத்து நோக்கினீங்கன்னு சொன்னால் ஓகே, தெளிவான விளக்கமாக இருக்கு. ஓகே, நன்றி மாணவர்கள். ஏதாவது கேட்கிறவங்க கேட்கலாம், இல்லைன்னு சொன்ன கிளாஸை முடிப்போம். அனைவருக்கும் நத்தாள் பெருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. இதுல ரெக்கார்டிங் போட்டு விடுங்க சார். ஓகே, ரெக்கார்டிங் நான் போட்டேன், என்ன நடந்திருக்க தெரியல, நான் முடியுமா இருக்குமா தான் நான் போட்டு விடுறேன். ஓகே, இந்த செக்ஷன் எப்படி படிப்பிச்ச செக்ஷன் எப்படி, லேசான பகுதியா கஷ்டமான பகுதியா, சும்மா சிம்பிளான பகுதியா தெரியலையா? என்னோட படிச்சதுல எந்த பகுதி சிப்பான் கஷ்டமானது இருந்தது? இல்ல சார், லேசு சார். இல்ல, நான் பொதுவா கேட்டேன், என்கிட்ட படிச்ச பகுதிகள்ல எந்த பகுதி கஷ்டமான பகுதின்னு கேட்டேன் நான் பொதுவா கிளாஸ்ல. அப்படி ஏதாவது சிஹானா? செகண்ட் இயர் நோட் தான் சார் ஃபுல்லா கஷ்டம். தேர்ட் இயர் பரவாயில்ல சார், படிக்கக்கூடியது மாதிரி இருக்குது எல்லா நோட்ஸுமே. எது கஷ்டம்னு சொன்னீங்க? செகண்ட் இயர் ஃபுல் நோட் சார். செகண்ட் இயர் என்ன படிச்சீங்களா நீங்க? ஓ சார். என்ன பிளேட்டோ, கால் மார்க்ஸ் அந்த இதுகளா? ஓ சார். அதுவும் தான் 202, அதுவும் கொஞ்சம் கஷ்டம் சார்.
202 சொன்னா பொதுத்துறை நிர்வாகம். பொதுத்துறை பொதுத்துறை நிர்வாகம் 301 சார். அது 302 இல்ல 201. 202 சார். 201 சார். 201 சரி சரி. 202 தான் கஷ்டம். ரிசல்ட்ஸ் வந்துட்டதா இல்ல உங்களுக்கு? இல்ல சார், இன்னும் வரல. என்ன கஷ்டம் ஃபெயில் ஆகிரும்னு பயமா இருக்குதா? இல்ல சார், ம் ஃபுல்லா படிச்சு உங்கள்ட்ட தரவா படிச்சுட்டேன் சார். ம் ஓகே 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 மாணவர், நன்றி. அனைவருக்கும் நத்தால் பெருநாள் வாழ்த்துக்கள். யாரு கிறிஸ்டியன் இதில் யாரும் இருக்கிறீங்களா கிளாஸ்ல? கிறிஸ்டியன்ஸ் யாரும் இருக்கிறீங்களா? ஆம் சார். ஓகே 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 பெருநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ சார். ஓகே, நன்றி மாணவர். நம்ம அடுத்த கிளாஸை சந்திப்போமே. நன்றி. ஓகே, நோட்ஸ் போட்டிருக்கேன், படிங்க. நோட்ஸ் அந்த குரூப்பில் இல்லாதாக்கள் தனிப்பட்ட முறையில் அந்த இந்து கிட்ட கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். அது குரூப்பில் போட்டு விடுங்க, நோட்ஸை போட்டு விடுவாங்க. நோட்ஸ் எடுத்து படிங்க. பிராந்திய அமைப்புகள் ஒரு சின்ன அமைப்பு, அதை இது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு கதை நிலவியது. அப்போ இது கஷ்டமான பகுதி இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக படிப்பிக்கப்பட்டது. இப்படி தானே எல்லாமே சார்க் அமைப்பாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் தாபன வகை எல்லாமே இப்படித்தான் லேசாக தான் இருக்கும். யோசிக்க தேவையில்லை, நம்ம படிப்போம். ஓகே, நன்றி மாணவர்கள், வாழ்த்துக்கள்.